அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சந்திரனுடைய கர்மா பற்றின விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஒளி கிரகமான சந்திரன் அப்படிங்கிறது வந்து மனத்துக்கு காரகமானவர். 27 நட்சத்திரங்களிலையும் பயணிக்கக்கூடிய அதிவேகமான ஒரு பிளானட் அப்படின்னா சந்திரன் தான். இந்த சந்திரனுடைய கர்மா என்ன மாதிரியான விஷயங்களை பாதிக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள்ல சித்திரை நட்சத்திரத்தன்று திங்கட்கிழமை அன்று, அதாவது திங்கட்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் கூடிய நாளில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இந்த சந்திரனுடைய கர்மா அப்படிங்கிறது பெரிய அளவுல பாதிக்கும். சந்திரன் அப்படின்னாலே அழகு இல்லையா? அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது அழகு மட்டுமல்ல, மனநிலையை குறிக்கக்கூடியது, பிரயாணங்களை குறிக்கக்கூடியது, வேகத்தை குறிக்கக்கூடியது, சிந்தனைகளை குறிக்கக்கூடியது, பெண்களை குறிக்கக்கூடியது. அப்போ இது என்ன மாதிரியான விஷயங்கள்ல பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா 27 நட்சத்திரங்கள்லையும் ரோஹிணி நட்சத்திரத்தின் மேல அதிக பற்றும் காதலும் கொண்டதுனால மாமனாருடைய சாபம் பெற்றவர். குருவனுடைய பத்தினியை கவர்ந்ததால் இவருக்கு வந்து குருவனுடைய சாபம் அப்படிங்கிறதும் இருக்கு. அப்ப இந்த சாபங்கள் வந்து என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் பண்ணும், நம்ம ஜாதக ரீதியா மானிட வாழ்வியல்ல என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெண்களால் சிரமங்கள், திருமணம் தாமதித்தல், எங்கெங்கெல்லாம் பெண்கள் சம்மந்தப்படுறாங்களோ அங்கங்கெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குதல். சந்திரன் அப்படிங்கிறது தாய்னால அவங்களுக்கு தோஷம் தான் வரும், நல்லது பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள்ல விபத்துகள் ஏற்படுதல், மனநிலை பாதிக்கப்படுறது, ஒரு நிலையான புத்தி இல்லாம ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இழந்து போறது, கையில காசு வந்து போகும், இவங்களுக்குன்னு வந்து நிரந்தரமான விஷயங்கள் தங்காது. அதே மாதிரி அழகுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகப்படியாவே இவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த மாதிரியான துன்பங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வியல்ல எங்க போனாலும் பிரச்சனையா காத்துட்டு இருக்கு, ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியல, எங்கேயும் நிரந்தரமா ஒரு வேலையில உட்கார முடியல, கடன் தீர மாட்டேங்குது, பணம் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பிறந்தது சித்திரை நட்சத்திரமாகவும் திங்கட்கிழமையாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னா அது சந்திரனுடைய கர்மாவை குறிக்கக்கூடியது. இதுக்கு ஆன்மீக ரீதியா என்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு சிவனை வழிபடுதல். ஏன் அப்படின்னா இந்த சாபங்கள்ல இருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கு வந்து சிவபெருமானால் அருளால் தான் வந்து சந்திரன் வந்து அந்த சாபங்கள் இருந்து விடுதலை அடைஞ்சார். அதனால சிவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிரதோஷத்தன்னைக்கு சிவனை வழிபடுதல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தோஷ நிவர்த்திகளை தரக்கூடியது. அதே மாதிரி அம்பாள் வழிபாடு, இது எல்லாமே திங்கட்கிழமை அன்னைக்கு. அம்பாளுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது திருமண தடைகளை, பெண்களால் ஏற்படக்கூடிய தடைகளை, தாய் வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய தடைகளை, அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்களை வந்து இது நிவர்த்தி செய்யும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.